மரண மொக்கையான படம் ஆகிப்போச்சு நம்ம பார்த்த படங்களில். ஒரு சீனும் சரியா எங்களுக்கு சிரிப்பு வரல. ஒரு சீனும் வந்து மனசு விட்டு சிரிக்க முடியல. சந்தானம் படம்னாவே இது கதையே நாங்க கேட்கல. கதை விடுங்க. அத விடு கதை போகுது, பேய் வருது, பேய் வருது, பேய் ஒரு கதை சொல்லுது. ஏதோ புக்கு, ஆவி இந்த கதைலாம் சொல்றாங்க. ஆனா, இதில சிரிப்பு வருதான்னா, சிரிப்பு வரல. சந்தானம் ஓடி ஓடி உழைக்கிறாரு. ஆடி ஆடி பாடுறாரு. லவ்வர காப்பாத்துறேன்றாரு, அம்மாவ காப்பாத்துன்றாரு, ஆயாவ காப்பாத்துன்றாரு. ஒரு சீனும் அது ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கூட மனசு ஒட்டல. சுத்தமா சந்தானோடைய சீனை சரியா டிசைன் பண்ணி வடிவமைக்கல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அடுத்தது கஸ்தூரி. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி வச்சுலாம் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். ஏன்னா, அந்த அம்மா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்கிறாங்கன்னா, அவங்களெல்லாம் வச்சு எப்படி கலாய்ச்சி நக்கல் நையாண்டிலாம் பண்ணியிருக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நிகழ் ரவி பாவம் அவர் தான் ஏதோ ஒரு சீன் அப்பப்போ வந்து காப்பாத்துறாரு. அந்த புக்கு படிக்கிற சீன் ஆகட்டும், அவரு பாத்ரூம் போகிற சீன் ஆகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதான் சொன்னேன் 4, 5 இடத்துல